இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஒரு ப்ரோஸ் தான். இத்கா இதான் பார்க்க போறோம். இத்கா அப்படின்னா முஸ்லிம்ஸோட ஃபெஸ்டிவல் ஈத் இருக்கு இல்லையா, அவங்கலாம் சேர்ந்து ஒரு பிளேஸ்ல கொண்டாடுவாங்க. பிரேயர் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளேஸ் தான் இத்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கதையில வர கேரக்டர்ஸ் எல்லாம் பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹமீத் அப்படின்ற ஒரு 4 years பாய் இருக்கான். ஆல்சோ இவனுக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல. அவனோட கிராணி தான் வந்து அவனை சின்ன வயசுல இருந்தே வளர்க்குறாங்க. அவங்க பேர் வந்து அமீனா. அப்புறம் அவனுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. மஹமூத், மோஷின், நோரே, சம்மி. இந்த 4 பேர் தான் ஹமீதோடைய ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 4 பேர் ஓகே வாங்க கதைக்குள்ள போலாம். How wonderful and beautiful was the morning of Eid. The trees looked greener, the field more festive, the sky had a lovely pink glow, the sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. Okay, Eid இந்த ஸ்டோரி எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ஈத் ஃபெஸ்டிவலோடைய மார்னிங் டைம்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு அந்த பொழுதே ரொம்ப வண்டர்ஃபுல்லா, ரொம்ப அற்புதமா, ரொம்ப அழகா விடியுது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கிரீனரியா இருக்கான். ட்ரீஸ் எல்லாம் எப்பவுமே இருக்கிறத விட அன்னைக்கு ரொம்ப கிரீனா இருக்கு. வானம் கூட ரொம்ப பிங்கிஷ் க்ளோவா இருக்கு. ரொம்ப அதிகமாவும் இல்லாம ரொம்ப கம்மியாவும் இல்லாம எப்படி இருக்கணுமோ ஒரு பொழுது அப்படி இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ சன் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கு. டாஸ்லிங் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பிரைட்னஸ் அப்படின்னு அர்த்தம். இப்படி இந்த சன் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த வேர்ல்டுக்கே வந்து அது ஈட் விஷஸ் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The village was filled with excitement. Everyone was up early to go to the Eidgah. The boys were more excited than the others. They had been talking about it for the time. Finally the day had come. அந்த வில்லேஜே வந்து ரொம்ப ஆரவாரமா ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சீக்கிரமா எழுந்து இந்த இத்காக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இத்கானா அந்த பிரேயர் பிளேஸ்க்கு பிரேயர் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. இந்த நாளுக்காக ரொம்ப எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இந்த நாள்ல வந்து நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணிருப்பாங்க இல்லையா. ஃபைனலி அந்த நாள் வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. And now they were impatient. They were taking their treasure out of their pockets, counting and recounting it before putting it back. அவங்க பாக்கெட்ஸ்ல இருக்க ட்ரெஷர்ஸ் எல்லாம் எடுத்து கவுண்ட் பண்றாங்க, திருப்பி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க. அவங்க இந்த ட்ரெஷர்ஸ் அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா காயின்ஸ் தான். அவங்க கிட்ட இருக்க காயின்ஸ். பொதுவா ஃபெஸ்டிவ் டைம் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் நம்மளுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அதை நம்ம வச்சுக்கிட்டு ஜாலியா போயிட்டு ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு வருவோம். அந்த மாதிரி இருக்கிற காயின்ஸ் தான் வந்து இந்த பசங்க வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. மஹமூத் கவுண்டர் 1 2 10 12 காயின்ஸ் இருக்கு. ஓகே, மஹமூத் கிட்ட வந்து ஒரு 12 காயின்ஸ் இருக்கு. ஆல்சோ மோஷின் அவங்க கிட்ட வந்து ஒரு 15 காயின்ஸ் இருக்கு. ஓகேவா, இது நல்லா கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. With this money they would buy countless things, toys, sweet, paper, pipes, rubber balls and much more. Okay, இந்த காயின்ஸ் எல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கவுண்ட்லெஸ் திங்ஸ் வந்து அவங்க வாங்க போறாங்களாம். கவுண்ட்லெஸ் திங்ஸ் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா டாய்ஸ், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வந்து எல்லா பசங்களுமே வாங்குவாங்க. இவங்க பாய்ஸ் அப்படின்றதுனால பேப்பர் பைப்ஸ், ரப்பர் பால்ஸ் இதெல்லாம் அவங்க விளையாடுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்டோட அவங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. The happiest of the boys was Hamid. He was only 4, thin and poorly dressed. Last year his father had died of cholera and his mother also died. From then Hamid lived with his old granny Amina and was a happy as a lark. Okay, இங்க இருக்கிறவங்களுடைய 4 ஃப்ரெண்ட்ஸ்லயுமே ஹாப்பியஸ்ட் பாய் யாருன்னா ஹமீத் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹமீத் தான். அவனும் ஒரு 4 years ஓல்டு பாய் தான். அவன் ரொம்ப தின்னா, அவன் ட்ரெஸ் எல்லாமே வந்து ரொம்ப புவரா ட்ரெஸ் பண்ணியிருக்கான். ஆல்சோ அவன் தான் ஹாப்பியஸ்ட் பாய் அப்படின்னு சொல்றாங்க. அவனோட ஹமீதோடைய அப்பா வந்து லாஸ்ட் இயர் தான் காலரால இறந்து போறாரு.
அவங்க அம்மாவும் அவங்க அப்பா இறந்த கொஞ்ச நாள்லயே இறந்து போயிடுறாரு. அதுல இருந்து இவன் கிராணி கிட்ட தான் வளர்றான். ஆனாலும் அவனுக்கு இந்த அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்ற விஷயம் வந்து ஹமீதுக்கு தெரியாது. அவங்க கிராணி என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க அப்பா வந்து ஃபாரின் போயிருக்காரு, ஏர்ன் மணி. அவங்க அப்பா ஃபாரின் போயிட்டு நிறைய மணி ஏர்ன் பண்றதுக்காக போயிருக்காரு. அவங்க அம்மா அல்லாஹ் கிட்ட இருந்து உனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்காங்க அப்படின்ட்டு இவனை சொல்லி கன்சல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். அப்பா என்னைக்காவது ஒரு நாள் வருவாரு, வந்தாலும் நிறைய மணி நிறைய சாக் ஆஃப் சில்வர்ஸ் எடுத்துட்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருக்கான். Hamid had no shoes on his feet. The cap on his head was soiled and tattered. He knew that his father would come back with sack of silver and his mother with gifts from Allah. Then he would have more than Mahmud, Moshin, Nori and Sami. Okay. அவன் வியர் பண்ணிருக்கிற ஷூஸ், அவன் கிட்ட ஒரு ஷூஸ் இல்ல அவன் கால்ல. அவனுடைய கேப் கூட எப்படி இருக்கு, ரொம்ப டான் ஆகி இருக்கு. டான்னா அங்கங்க கிழிஞ்சு போயிருக்கு, ரொம்ப அழுக்கா இருக்கு, டேட்டர்டு ஆயிருக்கு. டேட்டர்னா டான், கிழிஞ்சு போயிருக்கு. அவனுக்கு தெரியும் ஒரு நாள் அவங்க அப்பா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா என்ன எடுத்துட்டு வருவாரு அப்படின்னா சாக் ஆஃப் சில்வர்ஸ். அவங்க அம்மா என்ன எடுத்துட்டு வருவாங்கன்னா கிஃப்ட்ஸ் ஃப்ரம் அல்லாஹ். ஓகேவா, இதை கொஞ்சம் ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அவங்க அப்பா ஃபாதர் ஃபாரின் போயிருக்காரு, நிறைய சாக் ஆஃப் சில்வர்ஸ் எடுத்துட்டு வருவாரு. மதர் வந்து கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. இதான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் நினைச்சிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். ஓகே, அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அப்பா வந்துட்டாலும் அம்மா வந்துட்டாலும் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அப்ப நம்ம தான் ரொம்ப நிறைய பொருள் வச்சிருப்போம், நம்ம கிட்ட அப்போ நிறைய டாய்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். Hamid's granny Amina was sad. It was late and she did not have even a handful of grain. If only her son were there, it would have been a different kind of eat. Hamid went to his grandmother and said, Granny, I will be the first to get back. Don't worry. Amina was worried. Other boys were going out with their fathers. How would she let him go to the fair all by himself? ஆனா அமீனாக்கு தான் தெரியும்ல அவங்க பையன் இறந்துட்டான் அப்படின்ற உண்மை தெரியும். அதனால அவங்க ரொம்ப சேடா இருக்காங்க. இந்நேரம் அவங்க பையன் மட்டும் இருந்திருந்தா இந்த ஈத் ஃபெஸ்டிவலே ஒரு டிஃப்ரெண்டான ஃபெஸ்டிவலா இருந்திருக்கும், ரொம்ப ஹாப்பியான ஃபெஸ்டிவலா நம்ம கொண்டாடி இருப்போம் அப்படின்னு அவங்க கிராணி நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆல்சோ அவங்க வீட்டுல ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ் கூட இல்லை அன்னைக்கு. அது ஒரு ஈத் ஃபெஸ்டிவல், எல்லாரும் ஜாலியா வெளியில போய் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வீட்டுல ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராணி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆல்சோ ஹமீத் என்ன பண்றான்னா வெளியில அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஈத்காக்காக போறான். அவங்க கிராணி ரொம்ப ஃபீல் பண்றாங்க, எப்படி எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் கூட போயிட்டு இருக்காங்க, நீ மட்டும் எப்படி தனியா போவ அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அதுக்கு ஹமீத் சொல்றான், நான் மட்டும் தனியா போல, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு இவன் வெளியில வரான். Hamid left with the other boys. Hamid was like one with the wings on his feet. They ran on ahead of the elders and waited for them under the tree. They reached the suburbs of the town. On both sides of the road were being big houses of the rich. In the garden, mango and lychee trees were full of fruits. Then they came across the stores of the sweets vendors, all decorated so gaily. Every store had sweets piled up in a heap like mountains. Okay. ஹமீத் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில வரான் ஈத்காக்கு போறதுக்காக. அங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஹமீத் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போறான். ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூட வராங்க. இவங்க என்ன பண்றாங்க, சின்ன பசங்க இல்லையா, சின்ன பசங்கலாம் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துக்கு கூட்டு போகும்போது அவங்க மட்டும் முன்னாடி ஃபர்ஸ்ட் போயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹமீதோடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் முன்னாடி போயிட்டு ஒரு மரத்துக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட்டட் அண்டர் த ட்ரீ அவங்களோட பேரண்ட்ஸ்க்காக. ஃபைனலி அவங்க ஒரு சபர்ப்ஸ் அப்படின்னா ஒரு அவுட்லைன் ஏரியா, ஒரு ரெசிடென்ஷியல் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு பிளேஸ்ல இருக்காங்க. அங்க இருந்து ஒரு அவுட்டர் ஏரியாவுக்கு வரும்போது அது ஒரு டவுன் மாதிரியோ இருக்கு, ரெசிடென்ஷியல் பிளேஸ் மாதிரி இருக்கு. அங்கதான் வந்து இந்த ஈத்கா இருக்கு. அங்க வராங்க. அங்க வரும்போது நிறைய மரம், நிறைய ஹவுசஸ் எல்லாம் வந்து ரிச்சான ஹவுசஸ் எல்லாம் பாக்குறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியில எல்லாம் வந்து நிறைய கார்டன்ஸ் எல்லாமே வளர்க்குறாங்க. அங்க மேங்கோ அண்ட் லிச்சி ட்ரீஸ், அங்க என்ன ட்ரீஸை பாக்குறாங்க அப்படின்னா மேங்கோஸ் அண்ட் லிச்சி ட்ரீஸ். இத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
அந்த ட்ரீஸ் எல்லாத்துலயுமே வந்து ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் அவங்க கிராஸ் பண்ணி வராங்க. இப்படி கிராஸ் பண்ணி வரும்போது ஒரு ஸ்வீட்ஸ் ஷாப்பையும் பாக்குறாங்க. அந்த ஸ்வீட் ஷாப்ல என்னன்னா ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மலை மாதிரி குவியலா குவிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கெய்லி அப்படின்னா பிரைட் கலர்ஸ். அங்க இருக்கிற எல்லா ஷாப்புமே வந்து பிரைட் கலர்ஸ் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. கிளாசரி பாருங்க. dazzling அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி பிரைட். tatteredனா வந்து கிழிஞ்சிருக்கிறது. torn. suburbs அப்படின்னா ஒரு அவுட்லையிங் ஏரியா. gaily bright colors. okay, finally the day had come. Here the day refers to finally. okay, ரொம்ப நாளா வெயிட் பண்ண ஒரு டே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈட் தான் சொல்றாங்க. with this treasure the boy would buy dash in Edgar. அந்த ட்ரெஷர்ஸ் எல்லாம் வச்சு அந்த காயின்ஸ் எல்லாம் வச்சு அவங்க என்ன வாங்கலாம் அப்படின்னா பென்ஸ் அண்ட் பென்சில்ஸா இல்ல டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்ஸ் இதெல்லாம் வாங்கலான்ட்டு அவங்க நினைச்சிட்டு வராங்க. ஹமீத்ஸ் உடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன். மஹமூத், மோஷின், நோரி அண்ட் சம்மி. இந்த 4 பேர் தான் ஹமீத் உடைய ஃப்ரெண்ட்ஸ். If only her son were there, it would have been a different kind of Eid. What had happened to her son? உங்க கிராண்டி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, இந்த ஈத்ல மட்டும் என்னோட சன் இருந்திருந்தா இது இன்னும் ஹாப்பியான ஈடா இருந்திருக்கும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க. பட் அவங்க சன்னுக்கு என்ன ஆச்சு, அவர் வந்து காலரால இறந்துருவாரு. Her son had died. Hamid was like one with wings on his feet, which means wings on his feet அப்படின்னா கால்ல ரெக்கம் முளைச்ச மாதிரி பறக்குறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா அவன் ஸ்பீடா போறான் அப்படின்றதான் இண்டிகேட் பண்ணுது. ஆல்சோ இங்க do you know பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. There are 109 members in Marabanalli Lakshmiya family whose live in Karnataka's Kolar district is one of among the last few purely joint families in India. 85 members of this massive family live under a single roof that spans 20 rooms. The other 24 live in the fields next to the house. ஓகே, இப்போ கர்நாடகா கோலார் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல 109 மெம்பர்ஸ் இருக்காங்க. லக்ஷ்மியா ஃபேமிலி, மரணப்பள்ளி லக்ஷ்மியா ஃபேமிலி அப்படின்ற ஒரு ஃபேமிலியில 109 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 109 மெம்பர்ஸ்ல 85 மெம்பர்ஸ்க்கு எவ்வளவு ரூம்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிற 20 ரூம்ஸ்ல இத்தனை பேர் இருக்காங்க. மீதி 24 பேர் வந்து பக்கத்துல ஃபீல்டுல இருக்காங்க. இப்படி பக்கத்துல ஒரு வீடு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு இதுல வந்து 84 பேர் இருக்காங்க, 85 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, மீதி 24க்கு இன்னொரு பக்கத்துல இருக்காங்க. ஓகேங்களா, இவங்களுக்கு மட்டும் எத்தனை ரூம்ஸ் இருக்கு அப்படின்னா 20 ரூம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இன்னும் அங்க இட்கான்ற பிளேஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்க. Soon the roads began to get crowded. Some people were on tongas, ekkas, some in motor cars, all wearing perfumes, all bursting with excitement. The children were a calm and contented lot. Okay, அந்த பிளேஸுக்கு போக போக ரொம்ப கிரௌட் ஆயிட்டே இருக்கு. அங்க இருந்து நிறைய பேர் டாங்காஸ், எக்காஸ்ல இருந்துலாம் வராங்க. டாங்காஸ், எக்காஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த காலத்துல அந்த குதிரை வண்டி, கழுத, அந்த மாதிரி வண்டி எல்லாம் வந்து உட்காந்துட்டு போவாங்க இல்லையா, சக்கரம் கட்டி, அந்த வண்டியை தான் வந்து டாங்காஸ், எக்காஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. சம் மோட்டர் கார்ஸ்ல கூட வராங்க, நிறைய பெர்ஃபியூம்ஸ் எல்லாம் போட்டுட்டு வராங்க ஜாலியா. அதை வந்து இவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு நிக்கிறாங்க. Okay, for village children, everything in the town was wonderful. Whatever caught their eye, they stood and gaped it with wonder. At last, the Idgah came into view. There were row upon row of worshippers as far as the eye could see. Newcomers lined themselves behind the one already there. ஓகே, இப்ப இவங்க வந்து வில்லேஜ்ல இருந்து ஒரு ஏரியாக்குள்ள போறாங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு பாக்குற எல்லா விஷயமுமே வந்து புது விஷயமா தெரியும். இந்த டாங்காஸ், எக்காஸ், இந்த மோட்டர் கார்ஸ், பெர்ஃபியூம்ஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லாரும் வெளியில வராங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு புது விஷயமா இருக்குன்றதுனால அது ரொம்ப பிரமிச்சு எக்ஸைட்மெண்டோட பாத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடமே வந்து ரொம்ப ரஷ் ஆகுது, ரொம்ப கூட்டமா இருக்கு. அப்படி இருக்கும்போது உள்ள போயிட்டு வர்ஷிப் பண்ணிட்டு வெளியில வராங்க. புதுசா வரவங்களும் அவங்களுக்கு பின்னாடியே லைன் பை லைன் நின்னுட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருக்காங்க. The prayer was over.
Men embraced each other. They descended on the sweet and toy vendors, stores like an army moving to attack. There was a merry-go-round with wooden elephants, horses and camels. You paid 1 paise and had 20 paise rounds, 25 rounds of fun. Mahmood and Moshin and Nore and the other boys mounted the horse and camels. Okay, prayer முடிஞ்சு எல்லாரும் வெளியில வந்துட்டு இருக்காங்க. அதனால ஒரு கூட்ட நெரிசலா ஆகுது. அந்த டைம்ல ஸ்வீட் ஓகே பிரேயர் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வெளியில வராங்கன்றதுனால எல்லாரும் எப்படி அந்த ஸ்வீட் ஷாப்பை நோக்கி போறாங்க அப்படின்னா, ஒரு ஆர்மி வந்து அட்டாக் பண்ணும் இல்லையா, ஒரு படை எடுத்து போற மாதிரி அந்த ஸ்வீட் ஷாப்பை நோக்கி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ அங்க வந்து ஒரு மெரி கோரவுண்ட் இருக்கு. மெரி கோரவுண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த திருவிழாலாம் வந்து ராட்டினம் சுத்துவாங்க இல்லையா, ராட்டினத்துல சுத்தி எப்படி இருக்கும்னா ஒரு கேமலு, ஒரு ஹார்ஸ், எலிஃபண்ட் அந்த மாதிரி ஒரு ஒரு டாய் மாதிரி வச்சிருப்பாங்க. அது மேல ஏறி சின்ன பசங்க ரவுண்ட் போற மாதிரி இருக்குல்ல, அதான் வந்து மெரி கோ ரவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மெரி கோ ரவுண்ட்ல என்னென்னலாம் இருக்குன்னா, உடன் எலிஃபண்ட்ஸ் இருக்கு, ஹார்சஸ் இருக்கு, அண்ட் கேமல்ஸ் இதெல்லாமே இருக்கு. அங்க 1 paise கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எத்தனை ரவுண்ட்ஸ் கூட்டிட்டு போவாங்கன்னா 25 ரவுண்ட்ஸ் கூட்டிட்டு போவாங்களாம். அந்த ரவுண்ட்ஸ்ல யார் யாருன்னா போறாங்க அப்படின்னா, சம்மி அவன 4 ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, அதுல சம்மி தவிர்த்து மீதி 3 பேருமே போறாங்க. மஹமூது, மோஷின் அண்ட் நூரி 3 பேருமே போறாங்க, அதுல ஏறி போறாங்க. Hamid watched them for a distance. All he had were 3 paise. He wouldn't part with a third of his treasure for a few miserable rounds. They were soon done with their rides. Then it was time for the toys. There was a row of stalls on one side with all kinds of toys, soldiers and milkmaids, kings and ministers, water carriers and washer women and holy women. Okay, அவருடைய 3 ஃப்ரெண்ட்ஸுமே போறாங்க. ஆனா அதுல ஹமீத் போல. ஏன் அப்படின்னா அவன் கிட்ட இருக்கிறதே 3 paise தான். 3 paise தான் அவன் கிட்ட இருக்கு. அவன் என்ன யோசிக்கிறான் பாருங்க, இருக்கிற 3 paiseல அவன் 1 paise அதுல கொடுத்துட்டா எப்படி அந்த ஒரு 25 ரவுண்ட்ஸ்ன்றது டக்குன்னு முடிஞ்சிரும். அந்த டக்குன்னு முடியறதுக்கு ஏன் என்னுடைய ட்ரெஷர்ல இருந்து ஒரு 3ல ஒரு பார்ட் நான் ஏன் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அங்க அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க இல்லையா, அந்த ரவுண்ட்ஸையும் அவன் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான். அவ்வளவுதான் பண்றான். ஆல்சோ அங்க என்னென்ன ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் டாய்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சோல்ஜர்ஸ், மில்க்மெய்ட்ஸ், கிங்ஸ், மினிஸ்டர்ஸ், வாட்டர் கேரியர்ஸ் அண்ட் வாஷர் விமன் அண்ட் ஹோலி விமன். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் டாய்ஸ் அப்படின்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோல்ஜர்ஸ், மில்க்மெய்ட்ஸ், கிங்ஸ், மினிஸ்டர்ஸ், வாட்டர் கேரியர்ஸ் அண்ட் வாஷர் விமன் அண்ட் ஹோலி விமன். இந்த டைப்ஸ் ஆஃப் டாய்ஸ்லாம் வந்து அங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. Mahmoud bought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. Moshin bought a water carrier. Okay, Mahmoud என்ன டாய் வாங்குறான் அப்படின்னா, ஒரு காக்கி வித் டர்பன் வியர் பண்ணிருக்க ஒரு போலீஸ்மேன், கன்னு வந்து வச்சிருக்காரு ஷோல்டர்ல. அப்படி ஒரு டாய் தான் வந்து மஹமூத் வாங்குறான். மஹமூத் எதை வாங்குறாரு அப்படின்னா போலீஸ்மேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. போலீஸ்மேன் வந்து காக்கி ரெட் டர்பன் வியர் பண்ணிருக்காரு. அவருடைய கன்னு வந்து ஷோல்டர்ல வச்சிருக்க மாதிரி ஒரு டாயை வாங்குறான். மோஷின் எதை வாங்குறாரு அப்படின்னாக்கா ஒரு வாட்டர் கேரியரை வாங்குறான். நோரே எதை வாங்குறாரு அப்படின்னா லாயரை வாங்குறாரு. Those toys cost 2 paise. இந்த 3 டாய்ஸுமே வந்து each 2 paise காஸ்ட். ஓகேங்களா? Mahmoud had only 3 paisas. How could he buy such expensive toys? If they dropped out of his hand, they would be smashed to bits. If a drop of water fell off them, the color would run. But he looked at them hungrily and wished he could hold them in his hands for just a moment or two. After the toys, it was sweets. ஓகே, என்னதான் அவன் கிட்ட 3 paise இருந்தாலும் அவனுக்கும் அதை வாங்கலனாலும் அவனுக்கு அந்த ஆசை இருக்கும் இல்லையா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க, நம்மளும் வாங்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஆசை இருக்கும். அதனால அவன் அந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஏக்கமா பாக்குறான். நம்ம கையிலயும் கொஞ்ச நேரம் கொடுப்பாங்களா, அதை நம்ம கொஞ்ச நேரம் வச்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறான். அது அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அவன் நினைக்கிறான், சேச்சா இது அந்த அளவுக்கு எல்லாம் வர்த்து கிடையாது, இது வந்து வாட்டர் கேரியர் தானே, லைட்டா கீழே போட்டா உடஞ்சிரும், இந்த டாய் தானே லைட்டா தண்ணி பட்டா வந்து இதுவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அதை கன்சோல் பண்ணிக்கிறான். After the toys, it was sweets. Someone bought sesame seeds, candy, others gulab jamuns or halwa. Okay,
டாய்ஸ் வாங்குறாங்க, ஆல்சோ ஸ்வீட்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டே வராங்க. என்னென்ன ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்குறாங்கன்னு நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. சீசேம் சீட் கேண்டி வாங்குறாங்க. சீசேம்னா அந்த எள்ளு மிட்டாய் இருக்கு இல்லையா, அதுதான். அந்த கேண்டிஸ் வாங்குறாங்க. குலோப் ஜாமுன்ஸ் வாங்குறாங்க. ஹல்வா, குலோப் ஜாம் ஆர் ஹல்வா வாங்குறாங்க. They smacked their lips with relish. Only Hamid was left out. எல்லாருமே வந்து அதை ரொம்ப நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்றாங்க. ஹமீது தவிர. அவன் அந்த 3 பைசேவை இன்னும் கையிலே தான் வச்சுட்டு இருக்கான், எதுவுமே வாங்கல. ஓகே, கேப்ட் அப்படின்னா வந்து ஸ்டார் பண்ணி பாக்குறது, ஒரு விஷயத்தை அப்படி கொஞ்சம் உத்து பாக்குறது. ஸ்மாக் யுவர் லிப்ஸ், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் லிப்ஸ் நாய்ஸிலி டு ஷோ என்ஜாய்மெண்ட். அந்த சாப்பிடும்போது வாவ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா, அதான் இங்க சொல்றாங்க. ரெலிஷ்ட், என்ஜாய் ஆர் டு பிளஷர் இந்த டேஸ்ட். ரெலிஷ்னா என்ஜாய் பண்றது. ஓகே, மஹமூத் வாங்கினார் இல்லையா, இந்த ஒரு போலீஸ்மேன் போட்டிருக்கு மாதிரி காக்கி யூனிஃபார்ம், மேல ஒரு டர்பன், ஒரு இது சாரி இதுதான் ரெட் டர்பன் போட்டிருக்க மாதிரி, இதான் வந்து அந்த மஹமூத் வாங்கினது. Next to the sweet shop, there was a few hardware shops and jewelry shops. The boys were not interested in anything there, so they walked ahead except Hamid. ஓகேங்களா, ஓகே, இப்ப ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜுவல்லரி ஷாப், ஹார்ட்வேர் ஷாப் எல்லாமே அந்த ரோல் இருக்கு. ஆனா அந்த ஷாப்ஸ் எல்லாம் வந்து யாரும் பெருசா கண்டுக்கல எக்ஸப்ட் ஹமீத். ஹமீத் மட்டும் என்ன பண்றா, அந்த ஹார்ட்வேர் ஷாப்பே பார்த்துட்டு அப்படி நின்றுட்டு இருக்காரு. They walked ahead except அதான் ஹமீத் தவிர எல்லாருமே வந்து முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஹார்ட்வேர் ஷாப்பே நின்று பார்த்துட்டு இருக்கான். ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. It occurred to Hamid that his granny did not have a pair of tongs. Each time she cooked chapatis, the iron pan burnt her hands. If he bought her a pair of tongs, she would be very pleased. She would never again burn her fingers. Okay, அந்த ஹார்ட்வேர் ஷாப்ல அப்படி என்ன விற்கிறாங்க அப்படின்னா, ஒரு pair of tongs. பேர் ஆஃப் டாங்ஸ் அப்படின்றது சப்பாத்திலாம் சுடுவாங்க இல்லையா, அப்போ அந்த சப்பாத்தியை எடுத்து திருப்புறதுக்கு போடுறதுக்குலாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க கிராணி கிட்ட இல்ல. எவ்ரி டைம் அவங்க வீட்டுல சப்பாத்தி போடும்போது அவங்க கையில அதை சுட்டுக்கிறாங்க போல. அதை இவன் நோட் பண்ணிருந்துட்டு இந்த டாங்ஸ், பேர் ஆஃப் டாங்ஸ் அவங்க வீட்டுல இருந்தா அவங்க கிராணி கையில சுட்டுக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். இது அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப ஹாப்பியா ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறான். It would be really useful thing to have in the house. So Hamid stopped to look at a pile of tongs at a hardware shop and asked the shopkeeper how much for this pair of tongs. The shopkeeper looked at him and replied, "It's not for you." வாங்க. ஓகே, அப்ப அந்த pair of tongs வந்து அவங்க வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங். இத வாங்கிட்டு போய் கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு எனக்கு தெரியுது. அப்படியே அதை வாங்கலாமா வேணாமான்ட்டு அதை ஸ்டார் பண்ணிட்டே நிக்கிறான். அப்படியே கிட்ட போயிட்டு அந்த ஷாப்கீப்பர் கிட்ட கேட்கறான், இந்த பேர் ஆஃப் டாங்ஸ் எவ்வளோ, இதை நான் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்கறான். The shopkeeper replied and looked at him and replied, "It's not for you." அவர் என்ன சொல்லிடுறாரு, என்னன்னா சின்ன பையன் சம்பந்தமே இல்லாத பொருளை கேட்கிறானே அப்படின்னு நினைச்சிருப்பாரு போல. இட்ஸ் நாட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிடுறாரு. இது உனக்கானது இல்லப்பா, இப்போ உனக்கு நான் விற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே is it for sale or not? Why should it not be for sale? Will it cost you 6 paise? ஓகே, ஏன் இதை விற்க மாட்டீங்க, இது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹமீத் கேட்கிறான். அதுக்கு அவர் சொல்றாரு, இது வந்து 6 paise அப்படின்னு சொல்றாரு. Hamid heart sank. Tell me the correct price, he said. ஹமீதுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா 6 paise வா, நம்ம கிட்ட இருக்கிறது 3 paise தான், பாதி அமௌண்ட் தான் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோட கரெக்ட் பிரைஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். ஆல் ரைட், it will be 5 paise. Take it or leave it அப்படின்னு சொல்றாரு. ஓகேப்பா, 6 paise கிடையாது, 5 paise. இதை ஒண்ணு வாங்கிக்கோ, 5 paise கொடுத்து, இல்லைன்னா இந்த இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. Hamid said, "Will you give it to me or for 3?" Then he walked away afraid that the shopkeeper would scream at him, but the shopkeeper did not scream. On the contrary, he called Hamid back and gave him the pair of tongs. ஹமீதுக்கு கிட்ட இருக்கிறது வெறும் 3 paise மட்டும் தான், ஓகேங்களா. ஆனா
அந்த பேர் ஆஃப் டாங்ஸ் வந்து 6 பைசே. ஓகே 5 பைசே கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இப்ப அந்த 5 பைசேவும் அவன் கிட்ட இல்ல. அவன் என்ன நினைக்கிறான், இது எனக்கு 3 பைசேக்கு கொடுப்பீங்களா அப்படின்ட்டு ஒரு பயத்தோட கேட்கறான். கேட்டுட்டு பயத்திலயும் அந்த இடத்த விட்டு 2 ஸ்டெப் பின்னாடி போறான். போயிட்டு எங்க நம்மள அடிச்சிட போறாங்களோ திட்டிட்டு போறாங்களோன்னு அவன் பயப்படுறான். பட் அந்த ஷாப்கீப்பர் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஓகே வா 3 பைசே கொடுத்துட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் ஆஃப் டாங்ஸ் அவன் கிட்ட கொடுத்துடுறாரு 3 பைசேக்கு. ஓகே, இப்ப ஹமீத் வாங்குறது அந்த 3 பைசேக்கு பேர் ஆஃப் டாங்ஸ் மட்டும்தான். ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன வாங்கியிருக்காங்க பாருங்க. Hamid carried it on his shoulder as if it were a gun to show it to his friends. Moshi laughed and said, "Are you crazy? What will you do with the tongs?" Hamid flung the tongs on the ground and replied, "Try and throw your water carrier on the ground. It will break." இதெல்லாம் பார்த்துட்டு மோஷின் சிரிக்கிறான். நீ என்ன பைத்தியமா, இத போய் வாங்கியிருக்க? பேர் ஆஃப் டாங்ஸை போய் யாராச்சும் வாங்குவாங்களா? இது என்ன உனக்கு டாயா அப்படின்னு கேட்கறான். ஆனா ஹமீத் என்ன பண்றான் பாருங்க, அந்த பேர் ஆஃப் டாங்ஸையும் ஏதோ பெரிய கன் மாதிரி அவன் ஷோல்டர்ல கேரி பண்ணிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சதுக்கு அப்புறம் இவன் என்ன சொல்றான், ஓகே நான் வந்து என்னுடைய பேர் ஆஃப் டாங்ஸை கீழே போடுறேன். நீ வாங்கியிருக்க இல்லையா வாட்டர் கேரியர் எல்லாருமே, அதை கீழே போடுங்க, என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றான். கீழே போட்டா அது உடஞ்சிரும், ஆனா என்னோட உடையாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். மஹமூத் said, "Are these tongs some kind of toy?" "Why not?" replied Hamid. "Place them across your shoulder and it's a gun. Carry them in your hands and it's like a musical instrument carried by singing monks. My tongs are like a tiger among toys." Okay, இதை பார்த்துட்டு மஹமூத் என்ன கேட்கறான், ஓகே இவ்வளவு சொல்றியே, இப்ப நீ கையில வச்சிருக்கிறதுனா ஒரு விதமான டாயா அப்படின்னு கேட்கறான். ஆமா இது டாய் தான், இதை நான் ஷோல்டர்ல வச்சுக்கிட்டா அது ஒரு கன் மாதிரி இருக்கும், இதை நான் கையிலே வச்சுக்கிட்டா மாங்ஸ் சிங்கிங் மாங்ஸ்லாம் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு டாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க வச்சிருக்க டாய்ஸ்லயே இதுதான் வந்து டைகர் ஆஃப் த டாய்ஸ் அப்படின்னு சொல்றான். டைகர் அமாங் டாய்ஸ் அப்படின்னு சொல்றான். மை டாங்ஸ் ஆர் லைக் த டைகர் அமாங் டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹமீத் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கான். Samni, who had brought a small tambourine, asked, "Will you exchange them for my tambourine? It is worth 8 paisas." But Hamid wouldn't. அதுல இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்ட் சம்மி அப்படின்றவங்க ஒரு டாம்பரின் வாங்கியிருக்காங்க. அதோடைய பிரைஸ் வந்து 8 பைசே. 8 பைசே ஒருத்தொல்ல ஒரு டாம்பரின் உன்னுடைய 3 பைசே ஒருத்தொல்லைய ஒரு டாங்ஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சம்மி கேட்கறான். அதுக்கும் ஹமீத் வந்து ஒத்துக்கவே மாட்டான். The pair of tongs won everyone over to its side. By 11, the village was again filled with excitement. All those who had gone to the fair were come back at home. ஓகே, இதெல்லாமே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சமாளிச்சு முடிச்சுட்டு பார்த்தா மணி 11 o'clock ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து அந்த ப்ரேயர் என்ஜாய்மெண்ட் எல்லாருமே முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஹமீதும் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். As soon as she heard his voice, Granny Amina ran out of the house, picked him up and soon kissed him. ஓகேங்களா, ஹமீத் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அவனுடைய வாய்ஸ் கேட்டதும் என்ன பண்றாங்க, அவனுடைய கிராணி அமினா குடுகுடன் ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சி கிஸ் பண்றாங்க. Suddenly he noticed the tongs in his hands. "Where did you find these tongs? I bought them. How much did you pay for them?" 3 paise. ஓகேவா, அவங்களுக்கு நம்ம கொடுத்தது 3 பைசே, இவன் டாங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஹமீத் கிட்ட. இது எங்க இருந்து பிடிச்ச, இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கிராணி நான் இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எவ்வளவுக்கு இதை வாங்கினேன் அப்படின்ட்டு அவங்க கேட்கும்போது 3 பைசேக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரே கோவம் வந்துருச்சு. ஆக்சுவலி அவங்க 3 பைசே எதுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஏதாச்சும் அவன் வாங்கி சாப்பிட்டுப்பான், ஸ்நாக்ஸ் இல்லைன்னா ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிப்பான் அப்படின்றதுக்காக அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆனா அவன் அது எதுவுமே பண்ணல. "You are a stupid child. It is almost noon and you haven't had anything to eat or drink. Couldn't you find anything better in the fair than this pair of iron tongs?" ஆக்சுவலி அவங்க வீட்டுல வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தானியம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருப்போம் இல்லையா, அதனால அதை இங்க லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால இப்ப அவங்க வீட்டுல சமைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, அதனால அவங்க கிராணி வந்து அவனை திட்டுறாங்க. ஒரு நோன் டைம் ஆயிடுச்சு, இட் இஸ் ஆல்மோஸ்ட் நோன், ஆனா நீ எதுவுமே சாப்பிடல, எதுவுமே குடிக்கல, இந்த அயன் டாங்ஸ் தவிர வேற பெட்டரா உனக்கு எதுவுமே இந்த ஃபேர்ல கிடைக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. Hamid replied in an injured tone, "You burn your fingers on the iron pan, so I bought them." Granny was deeply moved by Hamid's selflessness. She started crying for the wretched woman. The pair of tongs was a precious as sack of silver.
ஹமீத் என்ன சொல்றான், ஒரு மாதிரி பாவமா, இல்ல எனக்கு இதை விட பெட்டரா எதுவும் கிடைக்கல, இந்த பேர் ஆஃப் டான்ஸ்னா நீங்க ஒரு வாட்டியும் கையை சுட்டுக்காம எடுப்பீங்க இல்லையா சப்பாத்திஸ் போடும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பாவமா சொல்றான். கிரானிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, இப்படிப்பட்ட புள்ளைய போய் திட்டோமே, அவன் செல்ஃபிஷா இல்லாம தனக்காக ஒரு விஷயத்த பண்ணிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்த அந்த பேர் ஆஃப் டாங்ஸ ஒரு சாக் ஆஃப் சில்வரை விட ப்ரீஷியஸா அவங்க அதை எடுத்துக்கிட்டு வச்சிருக்காங்க. இத ஸ்டோரி யாரு ரெட் பண்ணிருக்காங்கன்னா முன்ஷி பிரேம்சந்த் தான் இதை எழுதியிருக்காரு. டிரான்ஸ்லேட்டட் அண்ட் அடாப்டட் பை உமாராமன். Okay. Hamid thought that his grandma would be pleased if he bought. Hamid வந்து என்ன நினைப்பான், பேர் ஆஃப் டாங்ஸ் வாங்கிட்டு போனா அவங்க ரொம்ப கிராணி ரொம்ப ஹாப்பியா ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறான். Hamid's heart sank because the price of the tongue was, அவனுடைய ஃபர்ஸ்ட் அவனுடைய பிரைஸ் கேட்கும் போது எப்படி இருந்துச்சு, ரொம்ப ஹையா இருந்துச்சு. My tongues are like a tiger among toys. It mean அவன் வந்து அந்த டாய் வந்து ரொம்ப வேல்யூ பண்ணிருக்கான். Hamid's granny scolded him for buying iron tongs. Then she understood that Hamid had brought it out. அவன் எதனால அதை வாங்கியிருப்பான் அப்படின்னா அவுட் ஆஃப் லவ் அண்ட் கன்சர்ன். அவன் கிராண்டி மேல இருக்கிற அன்புனாலையும் அக்கறைனாலையும் தான் வாங்கியிருப்பான். ஓகே, டாங்ஸ் அப்படின்னா இது இந்த ஹாட் சப்பாத்தி அதெல்லாம் வந்து இருக்கிற ஒரு கிச்சன் டூல் தான். ப்ரீஷியஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு விஷயத்தை தான் ப்ரீஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேல்யூபிள். ரிச் அப்படின்னா அன்ஹாப்பி. தேங்க்யூ.